செல்ஃப் ஸ்டடி பண்ணியே ஆல் இண்டியா ரேங்க் 2426 வாங்க முடியுதுன்னா உங்களால் ஏன் முடியாது? எப்படிப்பா எப்படி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவ்வளோ மார்க்? மெயின் சீக்ரெட் என்னென்னா படிக்காரன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த சோர்ஸில் படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க? இன்னொரு முக்கியமான கேள்வி பசங்க மனசில் இருக்கிறது, எந்த புக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது? படிக்கிறது பத்துமாங்கிற கேள்வி அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. பண்ணுங்கள், அதுதான் சக்ஸஸ் மந்த்ரா ஃபார் கிராக்கிங் நீட் எக்ஸாம். இதுதான் ஆரம்பமே. இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் பேச போகிறோம். நீட் 2025ல் ஆல் இண்டியா ரேங்க் 2426, அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணி எந்த கோச்சிங்கும் போகாமல். வெல்கம் டாக்டர் முகமது அஷ்ஃபக். தேங்க்ஸ் சார். ஓகே, டெல் அஸ் அபவுட் யுவர் ஜர்னி. என்ன பண்ணியிருக்கீங்க? நான் வந்து கரெக்டாக 11th நீட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். ஓகே, now I have scored around 588 in NEET 2025, securing 2426 rank. இப்போ வந்து ரவுண்ட் 1ல் எனக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு, அலாட் ஆயிருக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள் ஸ்டான்லியன். வெல்கம் டு திஸ் அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் மெடிக்கோ. தேங்க்யூ சார். ஓகே, செகண்ட் ரவுண்டில் எம்எம்சி ட்ரை பண்ணுறோம். மோஸ்ட்லி ஐ திங்க் ஐ வுட் கெட் இட். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஸோ உங்களோட இன்ஸ்பைரிங் ஜர்னி, ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எந்த ஒரு கோச்சிங்கும் போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணியே ஆல் இண்டியா ரேங்க் 2426 வாங்க முடியுதுன்னா உங்களால் ஏன் முடியாது? ஸோ இவரோட இன்ஸ்பைரிங் ஜர்னியாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு திஸ் அமேசிங் வீடியோ ஆஃப் டாப்பர் ஸ்டாக்ஸ் இன் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் கைஸ். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஸ்டடி அல்கெமின்ற சேனல் வச்சுருக்கேன். இந்த சேனலில் நான் என்னுடைய நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நானும் போடுறேன். யூ கேன் செக் தட் ஆல்சோ. எப்படிப்பா எப்படி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவ்வளோ மார்க்கு? என்ன சீக்ரெட் வச்சுருக்கீங்க? நம்ம பசங்களுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம். மெயின் சீக்ரெட் என்னென்னா ஏர்லி ஸ்டார்ட் தான் நான் சொல்லுவேன். ஏர்லியாக 11th நான் ஸ்டார்ட் பண்ணது. 11th இந்த நீட்டுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட மெயின் சீக்ரெட்னு சொல்லுவேன். ஸோ ஏர்லி ஸ்டார்ட் அப்போ என்னாச்சு, எனக்கு 2 years ஆஃப் லாங் பீரியட் கிடச்சிது. அந்த 2 years ஆஃப் லாங் பீரியடை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி டெய்லி என்ன படிக்கிறோமோ கரெக்டாக படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகே, அப்போ முக்கியமான விஷயம்னா யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது, வேகமாக ஆரம்பிக்கிறது, ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக நீட் அடிக்கிற வரைக்கும் உழைச்சிங்க. கரெக்டாக? இதுதான் உங்களோட மிகப்பெரிய சீக்ரெட். இதான் மெயின் எனக்கு கொடுத்த அட்வான்டேஜ். 11th ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்தது தான் எனக்கு வந்து கொடுத்த பெரிய அட்வான்டேஜ். நான் 12th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன், 11th ஃபோக்கஸ் பண்ணல. 11th ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதுதான் எனக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். நான் 11th அப்போ எனக்கு அவேர்னஸ் கொடுக்க யாரும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ லேட்டாக 12th அப்போ பார்க்குறீங்கனாலும் நீங்கள் ஏன் கேட்டகரியில் வந்துடுவீங்க. நீங்கள் 11th படிக்கிறப்ப இப்போ பார்க்குறீங்கன்னா கைஸ் யூ ஆர் பிளஸ்டு. இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீட்டை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறாரு. அவர்கிட்ட எவ்வளோ ஜூஸ் உரிய முடியும் உறிஞ்சிக்கோங்க. அவர் சொல்கிறதையும் எடுத்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி உங்களோட ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகலாம். உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட இதை ஐடியா வச்சுக்கோங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க. டேக் him as inspiration as far as possible. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே, சரிப்பா. படிக்காரன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த சோர்ஸில் படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க? மெயினாக நான் படித்தது வந்து எந்த ஒரு ஆஃப்லைன் கோச்சிங்கோ எந்த ஒரு இதுக்கோ போகல. ஆன்லைனில் சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகவே நிறைய இது இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படித்தேன். ஆன்லைனில் செல்ஃப் ஸ்டடி தான். ஆன்லைன் படித்தாலே நம்ம செல்ஃப் ஸ்டடி தான் சொல்லுவோம். நம்ம தான் டிசிப்ளின் வச்சுக்க போகிறோம். நம்ம தான் டெய்லியும் ஷெடியூல் போட்டு படிக்க போகிறோம். நம்ம ஆப்பில் டிசிப்ளினோடையே ஷெடியூல் போட்டு டெய்லியும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஆப் பற்றி கிளாஸ் பற்றி தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட ட்ரீம் டு டாக்டர் D2D பேட்சை நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பில் லான்ச் பண்ணி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீட் எக்ஸாமுக்கு ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு நீட்டை கிராக் பண்ணுறதுக்கான எல்லாமே அதில் கிடைக்க போகுது எக்ஸ்க்ளூசிவாக. டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், தே வில் ஹெல்ப் யூ. ஓகே, இப்போ நான் படிக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு மென்டார் பெருசாக இல்லை. ஓகே, இந்த இதுக்குன்னு ஒரு மென்டார் இல்லை. ஒரு சொல்கிறதுக்கு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு டவுட் வருது, ஒரு கொஷினில் டவுட் வருது அப்படின்னா ஸ்டக் ஆகிட்டு நிற்கிறது. அதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா D2D நான் பார்க்கும்போது அது எல்லாமே வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு லேர்னிங் என்வாயர்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. கண்டிப்பாக. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி பசங்க மனசில் இருக்கிறது, எந்த புக்ஸ்னால் ஃபாலோ பண்ணுறது? ஏன்னா நிறைய பேர் குழப்பிடுறாங்க. அந்த புக்கு எடு, இந்த புக்கு எடு, அவன் புக்கு MCQ சால்வ் பண்ணு, அவன் ஏதோ பயங்கரமாக சீரிஸ் வச்சிருக்கான்லாம் குழப்பறானுங்க. என்ன புக்கை ஃபாலோ பண்ணால் பசங்களுக்கு கம்மி டைமில், ஏன்னா டைம் தான் இங்கே முக்கியமான ஃபேக்டர் தெரிஞ்சு, கம்மி டைமில் எஃபெக்டிவ் MCQ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்கள் எந்த கோச்சிங்கில் படிக்கிறீங்களோ அந்த டீச்சர் கொடுக்குற கோச்சிங்லேயோ சரி யூடியூப்லேயோ சரி எங்கே படிக்கிறீங்களோ அந்த டீச்சர் கொடுக்குற நோட்ஸில் இருக்க கொஷின்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர். அந்த கொஷின்ஸை நீங்கள் முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்வது எப்படின்னா 2 to 3 times ஆச்சு அந்த கொஷின் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் யூ கேன் மூவ் டு PYQs அண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம கொஷின் கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட். அந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேஜராக அது பண்ணணும் மினிமம். ரைட். அது பண்ணிங்கன்னா யூஆர் செட். என்னை பொறுத்த வரைக்கும் அது பண்ணிங்கன்னா யூஆர் செட். அதுக்கு மேலே சில புக்ஸ் வேணும்னா அது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. இப்போ 8 months தான் இருக்குது. அந்த புக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுல டைம் இருக்காது. நீங்கள் ஒரே மெட்டீரியலை திருப்பி சால்வ் பண்ண பாருங்கள். கோச்சிங் நோட்ஸு
அதாவது நம்ம இங்கே கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ் நீங்கள் எங்கே படிச்சிங்கனாலும் உங்கள் கிளாஸ் டீச்சர் ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்ஸில் இருக்க கொஸ்டின்ஸை முதல்ல சால்வ் பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் PYQs. அது ரெண்டுத்தையுமே நீங்கள் மல்டிபிள் டைம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப். கண்டிப்பாக ஒரே சாப்டரை ரொம்ப நேரம் வள எழுதிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஏன்னா கம்மி டைம் இருக்குங்கிறப்போ ஒரு சாப்டரை ஓகே கிளாஸ் பார்த்துட்டேன், நோட்ஸ் எழுதிட்டேன், அந்த நோட்ஸ் ரீகால் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் MCQஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அந்த DPT அவங்க கொடுக்குற நம்ம மாதிரி கொடுக்குறத DPP போட்டாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் பண்ண ஒரு தப்பை சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வெக்டார்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணேன், கிளாஸில் இருக்க கொஸ்டினையும் போட்டேன், PYQஸையும் போட்டேன், DC பாண்டே புக்கையும் போட்டேன். அப்படி போட்டுட்டு என்ன பண்ணேன், அந்த டைமில் மோஷன் 2D முடிஞ்சிருச்சு. அடேங்கப்பா, அது ஒரு பெரிய பிரச்சனை. இதுதான் முக்கியமான ஃபேக்டர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்ம பசங்க வந்து நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்க, இந்த டாபிக் படிச்சு நிறைய MCQ ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற குஷியில் வெக்டர்ஸ் நல்லா கஷ்டப்பட்டு சூப்பராக படிச்சிட்டோம்னா ஒரு குஷி வந்துடும். அதில் ரொம்ப நேரம் அதிலே விட்டுருவோம், டைம் ஆயிடுது. அதனால ஆனால் 1D 2D எனக்கு தரவாயில்ல. எனக்கு கடைசி வரைக்குமே அந்த 1D 2Dல பிரச்சனை இருந்துச்சு. எதுக்கு பிரச்சனைனா அந்த கிளாஸில் போடுற கொஷின்ஸை நான் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதான் மேஜரான வரப்போகிற கொஷின்ஸ். க்ரீம் ஆஃப் த கொஷின்ஸ்னா கிளாஸில் போடுற கொஷின்ஸ். கரெக்ட். அதை நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெக்டாரோடைய கொஷின்ஸே அந்த புக்கு இந்த புக்குன்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுவே நான் எல்லா இதுக்குமே இந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சில சாப்டர்ஸ்லாம் நான் PYQஸே போட முடியாமல் போயிடுச்சு. மினிமம் PYQஸ் போடணும். அது இந்த ஃப்ளூயிட்ஸ் சாப்டர்ஸ்லாம் நிறைய இடத்துல நான் PYQஸ் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த புக்கு இந்த புக்கு அந்த சாப்டருக்கு மட்டும் பண்ணணும், இந்த சாப்டருக்கு மட்டும் பண்ணணும்னு கிடையாது. எல்லாத்துக்குமே மினிமம் PYQஸ் கிளாஸ் நோட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ரிசோர்ஸை நிறைய தடவை தட்டுங்க. உட்காந்து ஒரே டாப்பிக்கை வேறு புக்கில் ஸ்பிளிட் பண்ணி படிச்சுட்டு இருக்காதிங்க. கன்சைஸ் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுங்கள், அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுதான் சக்ஸஸ் மந்த்ரா ஃபார் கிராக்கிங் நீட் எக்ஸாம். கரெக்ட்? எஸ் சார். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரிஸ். கண்டிப்பாக டெஸ்ட் எவ்வளோ அட்டென்ட் பண்ணுங்கள். அங்கே தான் டிஃப்ரெண்ட் நியூ கொஷின்ஸ் வரும். டெஸ்ட் சீரிஸ் இப்போ நம்ம இங்கே எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா எல்லா டிஃப்ரெண்ட் புக்ஸ்லேருந்து நல்ல கொஷின்ஸ்லாம் எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ புக்ஸும் கவர் ஆயிரும். இப்போ நீங்கள் எந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்கினீங்கனாலும் அந்த இப்போ நம்ம இங்கே ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். நீங்கள் ஏதாச்சும் வேறு டெஸ்ட் சீரிஸ் வாங்குறீங்கனாலும் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி வந்து நல்ல கொஷின்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு டெஸ்ட் சீரிஸை எடுத்து கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் சீரிஸ்லேயே நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அதான் என்னோட இது. ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் ஆரம்பிப்பாங்க, வெறித்தனமாக ஆரம்பிக்கிற 1 வாரம் 2 வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அந்த தப்பை யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ கன்சிஸ்டண்டாக கடைசி வரைக்கும் இந்த ஒரு சோர்ஸை ஸ்டிக் ஆன் பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் சீட் அடிக்க முடியும், கவர்மெண்ட் சீட்டு போட முடியும், நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு புக்ஸ் என்னென்ன புக்ஸ்லாம் வேணும் தியரிக்கு? நான் சொல்றதா நோட்ஸ். ஓகே, நோட்ஸ் முதல்ல நோட்ஸை ஃபுல்லாக படிங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு சாப்டர் எடுத்து எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறீங்களா? என்னென்ன இந்த டிக் பாக்ஸ் சார், இந்த டிக் பாக்ஸ்லாம் ஒரு சாப்டர் எடுத்தால் முடிச்சுட்டு செக்லிஸ்ட் ஒன்று போடுங்க சார். இந்த செக்லிஸ்ட் நான் காமிச்சிடறேன், சார் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் முடிச்சுட்டு என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றது இது என்னோட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சேனலில். என்னென்னா முதல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இந்த நோட்ஸை மேக் பண்ணுங்கள். நோட்ஸை ஃபுல்லாக மேக் பண்ணிடுங்க. ரெண்டாவது நோட்ஸை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு நோட்ஸை டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறது இல்லை ஆக்டிவ் ரீகால் மெத்தட்னு சொல்லுவோம். எழுதுற நோட்ஸை கண்ணை மூடி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன இருக்குன்னு ஒவ்வொரு பேஜை சொல்லி பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு பிளாங்க் ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளாங்க் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே எழுதுங்க. என்னென்ன ஞாபகம் இருக்குது, என்ன தியரி பாயிண்ட் ஞாபகம் இருக்குது, என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குது, என்ன கொஸ்டினோட கேஸையும் ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஃபிசிக்ஸில் நான் பண்ண முதல் தப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் மோஷன் 1D 2D எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்ன ரீசன் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டேன், கொஸ்டினோட கேஸை ரிவைஸ் பண்ணல. ஓகே. ஸோ அந்த கொஸ்டினோட கேஸையுமே ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் ஆக்டிவ் ரீகால் பண்ணும்போது அந்த ஆக்டிவ் ரீகால் வந்து உங்கள் மெமரியை நீங்கள் பண்ணி பாருங்கள், சரியாக பூஸ்ட் பண்ணும். ரைட், ஆக்டிவ் ரீகால் பண்ணுங்கள். சாரி டிஸ்டர்ப்பா, நான் இதே ஆக்டிவ் ரீகால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். நான் உட்காந்து ரீகால் பண்ணி எழுத மாட்டேன். என்ன பண்ணுவேன், கிளாஸை பார்த்து முடிச்சிட்டேன்னா நோட்ஸ் எழுதியிருப்பேன். எனக்கு எழுதின வரைக்கும் நோட்ஸை ஒரு வேகமாக பார்த்துட்டு நான் என் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் அது இருந்ததுன்னா அதுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை ஒரு கேரக்டரை மாற்றிட்டு அந்த பாட்டிலுக்கு இங்கே பாரு இதுதான் மோஷன் ஏப்ளேன், மோஷன் இன் 2Dல அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டில் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுத்தா நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிட்டே இருக்கும். டக்குன்னு நான் சொல்லிக் கொடுக்குறப்ப எங்கே ஸ்ட்ரக் ஆகிறோம்னா என் நோட்ஸை பார்த்துருவேன். ஓகே, நோட்ஸை பார்க்குறப்போ எங்கே ஸ்ட்ரக் ஆகிறோமோ அதை பிடிச்சிடலாம். பிடிச்சி அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கர் இல்லை. அப்போ நமக்கு தெரியும் நம்ம எதை நல்லா படிச்சிருக்கோம், எதை விட்டுருக்கோம், எதை நம்ம மனசில் பதிலனோ அதை ஈஸியாக பிடிச்சிடலாமா, கம்மி டைமில் பண்ணிட முடியுமா? கரெக்ட். அது டீச்சிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு தரோ யுவர் கான்செப்ட்ஸ். சூப்பர். நீங்கள் ஒரு கான்செப்டை தரவா இல்லை புரியலன்னா ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சு உட்கார வச்சுருங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டே யாராச்சும் இருப்பாங்கல்ல, உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு கேளு, நான் சொல்கிறது கேளு அப்படி இல்லை வாட்டர் கேன். அது ரொம்ப ஒரு இந்த மெத்தட். ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உட்கார வச்சுட்டு நான் சொல்கிறது நீ கேட்டதான் அவனு உட்கார வச்சுட்டு நடத்துங்க. அவனுக்கு புரியதோ இல்லையோ உங்களுக்கு புரிஞ்சிடும். யார் அந்த எலி உங்களுக்கு மாட்டினது? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ரைட், உட்கார வச்சு 12th முடிச்சோடனே நீட் கிராக் பண்ணோன்னா பசங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான சேலஞ்ச், ஒரு நாளில் எவ்வளோ நேரம் படிக்க முடியும்? ஆல்ரெடி ஸ்கூல் ஒர்க்ஸ் இருக்கும், நிறைய வேலை இருக்கும், ஸ்கூலில் எக்ஸாம் இருக்கும், படிக்க சொல்லுவாங்க, செம ஒர்க் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணி எவ்வளோ நேரம் டெய்லியும் நீட்டுக்கு படிச்சிங்க?
இந்த கொஷின் எனக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் நீட் கிராக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த டைம் வச்சு நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ இது படிக்கணுன்றது எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன்னா எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சில நாள் வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டாக இருக்கும்போது ரொம்ப நேரம் படிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், டாஸ்க் வச்சு படித்தேன். டாஸ்க் டேபிள் போட்டு படித்தேன், என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றது போட்டு படித்தனால நான் டைமில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. சில நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஓகே. அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக முடிச்சுட்டு சில நேரத்தில் வந்து டாஸ்க்கு ரொம்ப பெருசாக இழுக்கும், அப்போ கொஞ்சம் நேரம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டைம் பேஸ் பண்ணி நான் படிக்கல, என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு புரியுது, அதை பேஸ் பண்ணி நான் படித்தேன். ஓகே. அப்படின்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எந்தெந்த நேரத்தில் படிப்பீங்க? ஏன்னா ஸ்கூல் போகிறது சில பேர் 8 மணிக்கு ஒரு 7:30 மணிக்கே போயிட்டு ஈவினிங் 5க்கு தான் வராங்க. வந்தால் செம்ம டயர்டாக இருக்கும். எந்த நேரத்தில் படிக்க முடியும்? எப்படி தான் படிக்க முடியும்? எனர்ஜி எங்கேருந்து வருது? எப்படி பிளான் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7 o'clock காலைல கிளம்பிடுவேன். 7 o'clock கிளம்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 4:30 அந்த மாதிரி ஆயிடுவேன். ஓகேப்பா. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 o'clock கிட்ட ஆரம்பிச்சேன்னா அப்படியே ஆரம்பிச்சிடறேன். 5 o'clock 5லேருந்து 12 வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுமோ படிப்பேன். அதான் என்னோட இது. ஓகே. டின்னர் பிரேக் அது எல்லாம் பிரேக்கே சேர்த்து சொல்கிறேன். 5லேருந்து 12 வரைக்கும் அட்டஸ்ட் எவ்வளோ முடியுதோ படிச்சிருவீங்க. அப்படின்னா 6, 7, 8, 9, 10, 11, 12 7 மணி நேரம் வருது. 7 மணி நேரம் வருது. அதில் எஃபெக்டிவாக ஒரு 4.5 hours 5 hours படிக்க முடியும். ஸோ சூப்பர். அப்போது சாயந்தரம், ஆனால் இங்கே எனக்கு டவுட் இருக்குது. இப்போது 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் நீட்டுக்கு மட்டுமே படிச்சிங்கன்னா ஸ்கூல் ஒர்க் எப்போ பண்ணுவீங்க? எப்படி உங்களால் பண்ண முடியும்? அது எல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் ஒர்க்ஸ் வந்து நான் எதர் சாட்டர்டே சண்டேஸ் இல்லைனா வந்து ஸ்கூல்லேயே முடிக்க பார்க்குறேன் நான். ஓகே. ஸோ ஸ்கூல்லேயே முடிக்க பார்க்கும்போது என்ன ஆகுது, பெருசாக இருக்கிறது சில நேரத்தில் வந்து மேனேஜ் பண்ணி எப்படியாச்சும் எழுதிடுவேன். மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேஸ் தான் வைப்பேன். ஓகே. ஆனால் என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் ஸ்கூல்லேயே முடிக்க வைப்பேன். ஏன்னா ஸ்கூலில் நிறைய ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும், அந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணி அந்த டைம் முடிக்க பார்ப்பேன். ஓகே. எனக்கும் ஸ்கூலில் ஃப்ரீ டைமில் இருந்திருக்கு. அந்த ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவோம், ஒரு சில ஃப்ரீ டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக கதை பேசுகிற டைம் இருக்கும். நம்மளை மீறி அந்த டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அது நம்ம கண்ட்ரோல் இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரீ டைமெல்லாம் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக வேஸ்ட் பண்ணாமல் ஸ்கூல் ஒர்க்ஸையாவது அட்லீஸ்ட் ஸ்கூலில் முடிச்சிடலாம். நீட்டுக்கு பார்க்க நான் போய் ஸ்கூலில் படிக்கிறேன்னு அதை ட்ரை பண்ணாமல் ஸ்கூல் ஒர்க்ஸ் ஸ்கூலில் முடிச்சு அங்கேயே தூக்கி போட்டு அதை ட்ரை பண்ணியிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு. கரெக்டாக? எஸ் சார். சூப்பர். அதனால் ஸ்கூல் ஒர்க் அங்கேயே முடிச்சனால தலைவலி இல்லாமல் அழகாக வீட்டுக்கு வந்தால் நீட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். சூப்பர். இன்னொன்று நான் சொல்ல பார்க்குறேன், இங்கே என்னென்னா சாட்டர்டே சண்டேஸ் தான் கீ. ஏன்னா நம்மளுக்கு அங்கே வந்து 24 hours சாட்டர்டே சண்டேஸ் நம்ம கையில் இருக்குது. அந்த டைமில் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ நீட்டுக்கான ரிவிஷன் கொஷின் ப்ராக்டிஸ்லாம் அப்போ தான் பண்ண முடியும். மற்ற நாள்லாம் வந்து நம்ம படிக்கிறது மெயினாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுவே ரிவிஷன் கொஷின் ப்ராக்டிஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா சாட்டர்டே சண்டேஸ் தான் மெயினாக பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் ரிவிஷன் கொஷின் ப்ராக்டிஸு, ஸ்கூலில் ஏதாச்சும் டெஸ்ட் இருக்குது அதுக்கு, அதெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டேஸை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸும் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து 2 week once or வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் ஒரு சாட்டர்டே ஈவினிங் மேலே கொஞ்சம் அப்படியே வெளில போய் சுற்றிட்டு அந்த மாதிரி கூட பண்ணுவேன். ஏன்னா மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். கரெக்ட். ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கணும்னு தேவையில்ல. கொஞ்சம் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 week ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ எங்கேயாச்சும் ஒரு வெளில போயிட்டு சுற்றிட்டு ஒரு 2-3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் ஃபியூல் யுவர் நெக்ஸ்ட் வீக். சூப்பர். கரெக்ட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இல்லாட்டி நான் பேச நினைக்கிறேன். நீட்டுக்கு படிக்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம எக்ஸ்டர்னலாக சுற்றுறதெல்லாம் குறைச்சிக்கணும். ஆனால் 0 பண்ணக்கூடாது. ஏன்னா மொத்தமாக படிக்கணும் இறங்கினோம்னா ஒரு வாரத்துக்கு வெறித்தனமாக நம்ம எந்த மூச்சு காற்று கூட வெளில போகாத மாதிரி படிப்போம். ஆனால் அடுத்த வாரம் என்ன ஆகிடும், மொத்தமாக ஃபியூவல் டவுன் ஆயிரும், டிமோட்டிவேட் ஆயிடுவோம். எதுக்குள்ள நம்ம இவ்வளோ கஷ்டப்படிக்கிறோம், நம்ம கூட படிக்கிறவங்களாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், படிக்கிறான், என்ஜாயும் பண்ணுறான், அதே சமயம் மார்க்கு ஸ்கூலில் வாங்கிடுறான். நம்ம ஸ்கூல்லேயும் மார்க் கம்மி வாங்குறோம். ஏன்னா ஸ்கூலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்கூல்லேயும் மார்க் கம்மி வாங்குறோம். நீட்டில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது. ஃபுல் எஃபெக்டிவ் டெய்லியும் படிக்கிறோம், படித்தாலும் எடுத்தோடனே மார்க் அவ்வளோ வந்திருக்குமா தெரியாது. இவ்வளோ பிரச்சனை வந்து நம்மளை திரும்ப செல்ஃப் டவுட்டில் போட்டே இருக்கும். கரெக்டாக? கரெக்ட். ஏன்னா நான் படிக்கிறப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் டிட்டர்மினேஷனாக அப்பப்போ ஃபிக்ஸ்டான டைமில் பிரேக் எடுத்து ரெகுலர் ரொட்டீனை பக்கா வச்சுக்கிட்டீங்க. கரெக்டாக? எஸ் சார். ரெகுலர் ரொட்டீன் பக்கா வச்சுட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி பற்றி என் சேனலே பேசியிருப்பேன். ஓகே. கன்சிஸ்டன்சி வந்து டெய்லி படிச்சுட்டே இருக்கணுன்றது கிடையாது. டெய்லி வந்து ரொம்ப அதிகமான நேரம் படிக்கணுன்றது கிடையாது. டெய்லி படிக்கணும், டெய்லி உட்காரணும், அவ்வளோதான். டெய்லி வந்து எப்போ எழுந்திருப்பீங்க? மார்னிங் வந்து மோஸ்ட்லி அரௌண்ட் 5:30 அந்த மாதிரி எழுந்திருப்பேன். ஓகே. சில நாள் வந்து எனக்கு டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் சீரீஸ்லாம் சில இது வாங்கியிருந்தேன். அந்த டெஸ்ட் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவேன், மார்னிங் 4:30 இந்த மாதிரி எழுந்துட்டு படிச்சுட்டு இது பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஓகே. ஸ்லீப் பத்துச்சா? ஏன்னா 12 o'clock வரைக்கும் நைட் படிக்கிறேங்கிறீங்க, 4:30 காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஸ்கூலில் தூங்கிடுவீங்களோ? இல்லை, எனக்கு அது ஒரு தெரில, எனக்கு அது கொஞ்சம் பிரச்சனை வரல பெருசாக. சாட்டர்டே சண்டேஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிப்பேன். நைஸ். கிஃப்டட். ஏன்னா நான் அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது. நான்லாம் உடம்பு தாங்காது. 11:30 மேக்ஸிமம் தூங்கிடுவேன். காலைல 6:30 மேக்ஸிமம் 7. ஸோ எனக்கு ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் குறைச்சிருக்கலான்னு இப்போ தோணுது. பயங்கரமாக மார்க் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்லீப்பை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம்.
நீங்கள் இன்கேஸ் 4:35 எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நைட் சீக்கிரம் தூங்கிடுவீங்களா? ஒரு 6 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கரெக்டாக 5 to 6 hours 5 to 6 hours ஸ்லீப் வேணும். நடுவில் நாப் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மதியம் ஸ்கூல் டைம் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு இல்லை எங்கேயாவது நாப் எடுப்பீங்களா? ஏன்னா நாப் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் MBBS படிக்கிறப்ப யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு பவர் நாப் அப்படியே சாஞ்சிட்டு படுத்தேன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கிடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் என்னை இப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் பெருசாக தூங்க மாட்டேன். நைட்டு தூங்குறது தான். காலை ஏஞ்சி கூட 6 o'clock ஏந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூட எப்பாச்சும் தூங்கியிருக்கேன். இப்போ ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்போது 6 o'clock ஏஞ்சிட்டு ஒரு 2 hours படிச்சுட்டு ஒரு 1 hour தூங்குவேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் பெருசாக நாப்ன்றது நான் எடுத்தது கிடையாது. அது ரிலாக்ஸேஷன்னா மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி பேசுறது, இல்லை அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு வருது, அது எல்லாமே கூட பண்ணுவேன். ரிலாக்ஸேஷன் அப்படி பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிறது ஸ்லீப்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் பிரச்சனை இல்லை, 5 hours ஸ்லீப் என்னாஃபாக இருக்கும். சில பேருக்கு வந்து 5 hours போதும், சில பேருக்கு 8 hours தேவைப்படும். உங்கள் கேப்பபிலிட்டி பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஒருத்தன் சொல்கிறான்னு சொல்லி இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டான பாயிண்ட்டு. நாம கேஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே பண்ண தோணும். ஆனால் முக்கியமான விஷயம், ஜஸ்ட் டேக் இட் அஸ் இன்ஸ்பிரேஷன். இவரெல்லாம் இப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட பாடி கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி பண்ணால் நல்லா பண்ணுவீங்க தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் 12th படிக்கிறப்பயே மார்க் வாங்கணும்னா மற்றவங்களாம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டில் ஸ்க்ராலிங்கு, யூடியூப் ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் டைம் அங்கங்கே சேவ் பண்ணிட்டோம்னா, படிக்கணும்னு நினச்சி படிக்க உட்காந்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 4 hours படித்தா 2 hours உட்காந்து படித்தா ஈவினிங்கில் ஒரு 4 hours ஸ்டாண்டர்டாக நீட்டாக ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டு மினிமம் காலையில் வச்சு ஒரு 2 hours. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்தை பிடிச்சிட்டா டெய்லியும் படிச்சிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக 11th 12th படிக்கும்போது 11thலேயே ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய சஜஷன் வந்து 11thலேயே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 4 to 6 hours நீங்கள் படித்தா மோர் தென் எனஃப். ஓகே, டெய்லி சூப்பர். ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற பிரச்சனைனா அவேர்னஸ் ப்ராப்பராக இல்லை. இப்போது நீட்டில் 11th எடுத்தோடனே 10th வரைக்கும் வேறு உலகத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா? ஒன்ஸ் 10th முடிச்சு 11th வந்தால் நீட்டுக்கு இப்படி தான் படிக்கணும், நீட்டுக்கு நம்ம இதுதான் நம்ம படிக்கணும். இந்த சிலபஸ் ஃபஸ்ட் நமக்கு 11th வந்தால் கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறையா டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூலில் சில பேரண்ட்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க, சில சப்ஜெக்ட் நல்லா சொல்லி தர மாட்டாங்க. அதுலேயே நம்ம குட்டிக்காரன் வச்சுட்டு இருப்போம், எப்படா நம்ம சரி பண்ணலாம், இதை எங்கடா நான் போய் படிக்கலாம்னு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். அது எப்படி சரி பண்ணீங்க? உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சா? அங்கேருந்து எப்படி நீட்டுக்கு டெய்லியும் கன்சிஸ்டண்டாக படிக்கணுங்கிற முடிவு எடுத்தீங்க? வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன்? வாட் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்? என்ன கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 10th எண்டில். 10th எண்டில் என்ன பண்ணேன், நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முதல்ல. ஃபஸ்ட்டு எப்போவுமே எந்த ப்ராசஸில் எடுத்திங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான். ஃபஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாம் பார்த்து என்னென்னு கற்றுக்கோங்க. என்ன சிலபஸ்ஸு, என்ன சாப்டர்ஸ் இருக்குது, என்ன டாபிக்ஸ் இருக்குது, நீட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு 11th முன்னாடியே நான் இதெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். ஸோ 11th ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணேன், தெரிஞ்சு அது அவேர்னஸ் இருக்கிறனால என்னால் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. நைஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சது ஒரு பெரிய அட்வான்டேஜாக எனக்கு இப்போதைக்கு தோணுது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 12th இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 12th படிச்சுட்டு அப்படியே 11th மேனேஜ் பண்ணுங்கள். நிறைய ட்ராப்பர்ஸும் இருப்பீங்க. இந்த இயர் ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்குது. இன்னும் 8 months இருக்குது. 8 months நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃபாக இருக்கும். இப்போ ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ட்ரை டு ஸ்டடி 12 to 13 hours என்னோட ரெக்கமெண்டேஷன். அப்போ தான் உங்களால் பெட்டராக பண்ண முடியும். 24 hours இருக்குது. நீங்கள் வேறு எந்த இதுவும் கிடையாது, கமிட்மெண்ட் இருக்குது. அது மோஸ்ட்லி ட்ராப்பர்ஸ்க்கு 12 hours அட்லீஸ்ட் படிக்க பாருங்கள். அதுவே ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 hours மினிமம். 11th படிச்சிங்கன்னா படிக்க பாருங்கள். 12th இருக்கீங்க, நீங்கள் 11th ஒன்றும் படிக்கல அப்படின்னா ஒரு 6 to 8 hours தாண்ட பாருங்கள். ஸ்கூலில் யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். ஸ்கூலில் டைம் யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். 11th சிலபஸை ஸ்கூலில் கவர் பண்ண பாருங்கள். 11th டோட்டலாக விட்டுறாதீங்க, அப்படியே 12th நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். 12th அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துட்டு 11th எவ்வளோ முடியுமோ ஒரு 1 shots மாதிரியோ, யூடியூப்ஸ் நிறைய 1 shots இருக்கும், நிறைய இது இருக்கும், கிராஷ் கோர்சஸ் இருக்கும் யூடியூப்பில், எல்லாம் ஃப்ரீயாகவே நிறைய கண்டென்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள் 11th. ஓகே, நீங்கள் படிக்கிறப்போ முக்கியமான ஒரு ப்ராப்ளம் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, நான் சொன்ன மாதிரி 11th விட்டுட்டேன் இல்லையா, 12th தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன்னா, 12th படிக்கிறப்போ 12th இப்போ டே ஃபுல்லாக வீக் டேஸ் இருக்குல்ல, மண்டே டு சாட்டர்டே, மண்டே டு ஃப்ரைடே எண்டு வரைக்கும், சாட்டர்டே லீவுனா ஃப்ரைடே எண்டு வரைக்கும் நான் முடிஞ்சளவு 12th படிச்சிடலாம். ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அந்த டாப்பிக்கை வேகமாக தியரி எங்கெங்கேயோ என்னோட சோர்ஸில் தேடி கஷ்டப்பட்டு ஃப்ரீயாக கண்டுபிடிச்சி படிச்சு முடிச்சு அதுக்கு பேஸ் பண்ணி MCQs ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ தட் அவங்களுக்கு படித்த மாதிரி ஆச்சு, கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு, நீட்டுக்கும் படித்த மாதிரி ஆச்சு. வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே ஃபுல்லாக மண்டே மார்னிங் செஷன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் 11th. இன்கேஸ் மண்டே மார்னிங்கோ இல்லை டியூஸ்டேவோ எனக்கு முக்கியமான டெஸ்ட் எது இருந்துச்சுன்னா ஸ்கூலில், அந்த டைமில் மட்டும் நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துப்பேன். இந்த மாதிரி அன்றைக்கி மட்டும் நம்ம 11th 12th கொஞ்சம் படிச்சிக்கலாம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த வீக் டேஸில் கூட 11th கொஞ்சம் படிச்சிக்கணும். ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு டெண்டன்சி 12th படிக்க தான் தோணிட்டு இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 11th பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருங்க. டோன்ட் பி ஹார்ஷ்.
இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. நான் ரொம்ப ஏன்னா ஹார்ஷாக நான் வீக்கெண்ட்னா 11th படிப்பேன், வீக் டேஸ்னால் 12th படிச்சிருவேன். இந்த 2 வாரமாக 11th படிக்கல, 2 வாரமாக நான் ஒழுங்காகவே படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் வரப்போ நம்மளே குத்திப்போம். நீ வேஸ்ட், அவ்வளோதான், நாம் படிக்க மாட்டோம், நம்மளால் மார்க் எடுக்க முடியாது, சீட் வாங்க முடியாது, நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நம்புகிறேன் நிறைய டவுட் வந்துட்டோம், நம்ம பண்ணுறது பத்துமா, நாம் படிக்கிறது பத்துமாங்கிற கேள்வி அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்குலாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் அந்த மோட்டிவேஷனும் ஓகே கான்ஃபிடென்ட்டாக நான் படித்தா மார்க் வாங்கிடுவேன், எனக்கு பத்தும் இது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுக்கு நான் கிரெடிட் கொடுக்கணும்னா டெஸ்ட் சீரிஸ் தான். ஒரு ரிலையபிள் கோச்சிங்கோட டெஸ்ட் சீரிஸ் வந்து வாங்கிக்கோங்க, இல்லை டெலிகிராமில் நிறைய ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாம் வந்து ஃப்ரீயாக சூப்பரான ரிலையபிள் டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்ருக்கோம். D2D டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக இருக்குது. எல்லாம் ரிலையபிள் கொஷின்ஸ் கரெக்டாக போட்டுருக்கோம், ஸ்டாண்டர்டான கொஷின்ஸு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த கொஷின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா யூ ஆர் டன். இந்த சாப்டர் தரவா இருக்கீங்க. 10 days ஒன் சிலபஸ் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அந்த மொத்த 30 நாள் எடுத்ததை கவர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மிஸ் பண்ணாதான் போய் பார்த்துருங்க. The prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. I hope so. நிறைய விஷயம் முக்கியமாக நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு எது தேவையோ அதை பேசியிருக்கோம் நம்புறேன். இதோட உங்கள் ஜர்னி முடிய போகிறதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதுதான் ஆரம்பமே. இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் பேச போகிறோம். அதெல்லாமே பார்ட் 2ல் உங்களை தேடி வரப்போகுது. நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சேனல்லையும் ஸ்டடி அகாடமி சேனல்லையும். ஸோ சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நீங்கள் இதே ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் அதை பற்றி பேச நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ்க்கு நாங்கள் சொல்யூஷன் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ டேக் கேர், தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் அண்ட் அஷ்ஃபாக்.